என்னடி உலகம் இது எத்தனை கலகம் பந்தம் என்பது சிலந்தி உலை பாசம் என்பது. ஹாய் ராதிகா. ஹாய் மூர்த்தி. ஸ்வீட்டா பாடுறியே, இந்த படம் பாத்தியா? அது எடல் சொல்லி படமாச்சே, நான் எப்படி பார்க்க முடியும்? சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு மூர்த்தி. ஐ பிட்டி யூ. ரேட்டுக்காரன் என்ன சின்ன பொண்ணுன்னு உள்ள விட மாட்டேங்கிறான். அவங்கிட்டயும் SSLC சர்டிபிகேட் கொண்டு போய் காட்டணுமா? டோன்ட் வரி, நான் உன்னை கூட்டு போறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். Thank you very much மூர்த்தி. மாமா உள்ள இருக்கற? ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்களுக்கு சுகுணாவை பார்க்கணும். காலையில எழுந்ததும் தரிசனம் கிடைக்கலன்னா உங்களுக்கு மூளை சிறுசிப்பா வேலை செய்யாது. அவ புஸ்தகத்தை கட்டி அழுதுட்டு இருக்கா, போய் ஆறுதல் சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ராதிகா, காஃபி குடிச்சிட்டு போடி. உன்னை ஒவ்வொன்னுக்கும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்க வேண்டியிருக்கு. 7 மணி சங்கு ஊத ஆரம்பிச்சிருச்சு. தா வர்றேன். நீங்களா எப்போ வந்தீங்க? நான் எப்போ வந்தேன்? நீ என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, காலேஜ்ல சோழ பேரரசு மிக பழமையானதுங்கிறதுக்கு என்னென்ன ஆதாரம் கேட்டிருக்காங்க, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதானே, கேட்டுக்க. நம்முடைய பழைய தமிழ் புலவர்கள் சோழர்களை பற்றி பாடி இருக்கிறார்கள். மகாபாரதத்துல அசோகருடைய கல்வெட்டுல சோழர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. தாலமி, மெகஸ்தனிஸ் போன்ற வெளிநாட்டு யாத்ரிகர்கள் சோழர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இலங்கையின் பழைய நூலான மகாவம்சத்துல சோழர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. மூர்த்தி, உங்க பேச்சை கேட்டுட்டு இருந்தா ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஃபீலிங்கே வருது. ஆமா, உங்களுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும்? நீ காலேஜ் புத்தகத்தை மட்டும் படிக்கிற, நான் மெட்ராஸ்ல எல்லா லைப்ரரி புத்தகத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன். யூ வெரி கிளவர். தேங்க்யூ. என்னோட திறமை நீ மட்டும் அப்ரிஷியேட் பண்ணா போதும். எனக்கு நோபல் பரிசு கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. ஐநா சபையில் நடக்கிற விவாதத்தையும் தெரிஞ்சுக்குவேன். கவிஞர் கண்ணதாசனி மங்கையரின் அங்க லட்சணம் புஸ்தகத்தையும் படிச்சுக்குவேன். மங்கையரை அவங்க அங்க அமைப்பை வச்சு 4 ஜாதியா பிரிச்சிருக்காங்க. அதுல நீ எந்த ஜாதின்னு சொல்லட்டுமா? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன் இப்படி வாந்தி எடுக்கிறீங்க? சுகுணா, அங்க என்ன அனாவசியமான பேச்சு? அதுல வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். சொந்தக்காரனா சொந்தக்காரன், வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்காரு, இதெல்லாம் கண்டிச்சு கேட்க வேண்டாம். சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து கெட்டு போயிட்டான்னு சொல்லிதானே வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். வயசு பொண்ணுங்க இருக்கிற இடத்துல தினம் என்ன ஆஜராக வேண்டி கிடக்கு? அப்பனே விநாயகா. நமஸ்காரம் மாமா. எங்க அம்மா சொன்னதை பத்தி ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. உங்களையும் இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எஜுகேஷன் இல்ல. சந்தோஷம் வந்தா சிரிப்பாங்க, கோபம் வந்தா கத்துவாங்க. இது தவிர அவங்களுக்கு மீடியமா இருக்கவே தெரியாது. அத்தை சொன்னதை பத்தி நான் கவலைப்படல. புவர் சோ. மூர்த்தி, அந்த அடல்ஸ் படத்துக்கு இன்னைக்கே அழைச்சி போறேன். நீ தேவி தியேட்டருக்கு மேட்னி ஷோக்கு வந்துரு. பாவாடை தவணி எல்லாம் வேண்டாம், புடவையை கட்டிட்டு வந்துரு. அப்பதான் பெரிய பொண்ணா தெரியும். ஏன் இப்ப பெரிய பொண்ணா தெரியலையா? உத்து பார்த்தா தெரியுது. இருந்தாலும் புடவையை கட்டிட்டு வந்தா நீதான் ஜீனத்தமன், சோஃபியா லாரன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓ, தேங்க் யூ மூர்த்தி. புடவையை கட்டிக்கிட்டு கிளாஸை கட் பண்ணிட்டு நேரா தியேட்டருக்கு வந்துடுறேன். குட். I will show you the sweet part of the world. Oh, you're marvelous. Thank you. Bye-bye. Bye.